இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்காக தட்டி எழுப்பி எங்களுக்கு உம்முடைய அன்பின் கிருபையை நிறைவாக பொழிந்தமைக்கு நன்றிகளை தருகின்றோம். அப்பா, இன்றைய நாளில் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்றார்களோ, இவர்களினது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. அத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த பலி மூலமாக யாரெல்லாம் தங்களது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். அவற்றையெல்லாம் எங்களது வாழ்நாட்களில் நீர்தாமே நிறைவேற்றி தந்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உரைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது. யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயேலில் காக்கப்பட்டோரை
திருப்பி கொண்டு வருவதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நற்செய்திக்கு முன்வசனம். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்றப் பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாம் சீடர்களுடன் பந்தியில் அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்காரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம்,
நீ செய்ய இருப்பதை விரைவாய் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்கு உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. இயேசு ஆண்டவரை நாம உட்கொண்டு விட்டால் இயேசுவினது உடலை போல நம்முடைய உடல் மாறணுமாக இருந்தால் இந்த வியாதிகள் எதுவுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. அன்பின் உள்ளவங்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியம் இன்றைய நாளில் நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுகின்றேன். நாம் எல்லாம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரது உடலை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நற்கருணையாக பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வருகின்றார். நமக்குள்ளே வருகின்ற ஆண்டவர் நமக்குள்ளே செயல்படணும் இல்லையா? புரியும்படியாக சொல்லுகிறேன். இப்போ நமக்கெல்லாம் ஜலதோஷம் அப்படின்னு வச்சுப்போம், அல்லது ஜுரம் அப்படின்னு வச்சுப்போம். உடனே நாம் என்ன பண்ணுறோம்? நாம் மாத்திரை சாப்பிட்றோம். அந்த மாத்திரை நமக்குள்ள போனதும் என்ன பண்ணிக்குது? அதனுடைய சக்தியை வெளிப்படுத்துது, அதனுடைய திறமையை அது காண்பிக்குது, அதனுடைய செயல்பாட்டை அது ஆரம்பிக்குது. உடலுக்குள்ள போகக்கூடிய மாத்திரை என்ன பண்ணுது? நம்முடைய ஜலதோஷத்தையோ அல்லது நம்முடைய ஜுரத்தையோ அது சுகப்படுத்துது. இப்போ இப்படி சுகம் பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கான காரணம் நாம் எடுத்துக்கிட்ட மாத்திரை. அப்போ மாத்திரையினுடைய சக்தி நமக்குள்ள போனதும் நம்முடைய சக்தியை அது தனக்குள்ளாக அடக்கி நம்மை தன்வசப்படுத்திடுது. இன்னும் புரியும்படியாக சொல்ல போனா, ஒரு மது பிரியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு? ஒரு பாட்டிலில் இருக்கிற மதுவை திறந்து குடிக்கிறாரு. அது வரைக்கும் நார்மலாக இருந்தவர் இப்போ அந்த மதுவை குடிச்சதற்கு அப்புறமாக எப்படி மாறிடுறாரு? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வாய் புலம்புறது அப்படின்னு அந்த மதுவினுடைய தாக்கத்தினால் அவர் பாதிக்கப்பட்டு அந்த மது அதனுடைய சக்தி அதனுடைய செயல்பாட்டுக்கிணங்க தானும் மாறிவிடுகின்றார். இவற்றையெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்போ ஆண்டவரது உடல் நமக்குள்ள போகிறதோ நம்முடைய உடல் அவருடைய உடலாக மாறிவிடுகின்றது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இயேசு ஆண்டவர்கிட்ட பொறாமை கிடையாது,
எரிச்சல் கிடையாது, வன்மம் கிடையாது. மாறாக அவர்கிட்ட அன்பு, நேசம், இரக்கம், மன்னிப்பு, இப்படி நன்மையான காரியங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அப்படின்னா அந்த நன்மையின் காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளேயும் வந்துடணும் இல்லையா? ஏன் அப்படி வருவது இல்லை? இயேசு ஆண்டவருக்கு உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. இயேசு ஆண்டவரை நாம உட்கொண்டு விட்டால் இயேசுவினது உடலை போல நம்முடைய உடல் மாறணுமாக இருந்தா இந்த வியாதிகள் எதுவுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடாது இல்லையா? இருந்தாலும் அவரை உட்கொண்டதன் பிறகும் கூட நமக்குள் ஏன் இந்த வியாதிகள் வந்து கொள்ளுகின்றன? ரொம்ப சிம்பிள். எதனால் அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களை, தீமையான சிந்தனைகளை நாம தூக்கி எறியாத வரைக்கும் இயேசு ஆண்டவர் நமக்குள்ள சென்றாலும் அவர் செயல்பட மாட்டார். என்னதான் மாத்திரை எடுத்தாலும் நமக்கு ஜலதோஷம் குறையணும் அப்படின்னு சொன்னா நாம தண்ணியில போய் விளையாடுறத நிறுத்தணும். நம்முடைய ஜுரம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நாம குளிரான பதார்த்தங்கள், உணவு பதார்த்தங்கள் எடுத்துப்பதை நிறுத்திக்கணும். அதையும் எடுத்துக்கிட்டு மாத்திரை எடுத்தா மாத்திரை செயல்படாது. அது போலதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை, வன்மம் நிறைந்த எண்ணங்களை நாம தூக்கி போடாது போனால், இயேசு ஆண்டவர் உள்ளே போனாலும் அவர் செயல்பட முடியாம நாம தடுத்து நிறுத்தி அவரை நமக்குள்ளாகவே மழுங்கடித்து விடுவோம். இதை இன்னும் ஆழமாக புரியும்படி இன்னைக்கு நாம வாசிச்ச நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க பிரியப்படுகின்றேன். இயேசு ஆண்டவர் அப்பத்துண்டை பிய்த்து யார் கையில கொடுக்கிறாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து கையில கொடுக்கிறாரு. கொடுத்ததும் அவன் என்ன பண்றான்? அந்த அப்பத்துண்டை தன்னுடைய வாயில போட்டு சாப்பிடுறான். சாப்பிட்டதற்கு அப்புறமாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்ட உடனே சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இதை இன்னும் ஆழமாக சொல்ல போனா, நாம சர்ச்சில் ஆலயத்தில் நற்கருணை உட்கொண்டால் மாத்திரம் நம்ம உள்ள இருக்கக்கூடிய பிசாசு நம்ம விட்டு போயிடுவான் அப்படின்னு கேரண்டி கிடையாது. உங்க எல்லாருக்குள்ளே பிசாசு இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல வரல. பிசாசினுடைய சிந்தனைகள், குரோதம், வஞ்சம், எரிச்சல், பொறாமை, இவையெல்லாம் பிசாசு நமக்குள் தந்து வைத்திருக்கக்கூடிய விதைகள். அந்த விதைகள் முளைத்து வருவதும் மழுங்கி செத்து போவதும் அவரவர் மனங்களில் தான் இருக்கிறது. பிசாசு அன்னைக்கு யூதாஸின் உள்ளத்தில் புகுந்து கொண்டான் அப்படின்னா அது வரைக்கும் அவனுக்குள்ளாக பிசாசின் எண்ணங்கள் இருக்கல்ல. ஏன் அவனுக்கு பிசாசின் எண்ணங்கள் இருக்கல்ல அப்படி என்பதை நாளைய பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனுடைய எண்ணம் தூய்மையானது. அவன் இயேசுவை காட்டி கொடுக்கணும் என்று ஏன் நினைச்சான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் புரியும்படியாக சொல்றேன். ஆனா அது வரைக்கும் பாருங்க, அவனுக்குள்ள பிசாசு உள்ள வரல. ஆனா எப்போ அவன் அப்பத்துண்டை வாங்கிக்கிட்டானோ அப்போவே சாத்தான், பிசாசு, the devil, the enemy entered into his mind, into his heart. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு வந்துட்டான். நம்ம வாழ்க்கையில நாம அன்றாடம் நற்கருணை உட்கொள்ளுகிறோம் என்பதற்காக மாத்திரம் நாம பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாறிட முடியாது. எப்போ நாம இயேசு சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போன்று மாறும். இயேசுவை போன்று நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அன்போடும் இரக்கத்தோடும் நன்னயத்தோடும் பணிவோடும் அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற மனநிலையோடும் நாம் வாழணும் அப்படின்னு சொன்னா நாம முதல்ல நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பிசாசின் விதைகளாகிய அத்தனை காரியங்களையும் முழுவதுமாக அழித்து ஒழித்து விடணும்.
சமயங்களில் முடியாமல் இருக்கலாம். முடியாது போனால் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கைடு, ஒரு அற்புதமான பாதுகாவலன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட நீங்கள் எதை கேட்டும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவரே கிடையாது. அவர்கிட்ட கேளுங்க, ஞானத்தை கேளுங்க, விவேகத்தை கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்னால் இந்த காரியத்தை பண்ண முடியாமல் இருக்குது, ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து வெளிவரணும் அப்படின்னு என்னால் முடியலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. இன்னைக்கு கேளுங்க, நாளைக்கு கேளுங்க, நாளை மறுநாள் கேளுங்க, இப்படி அன்றாடம் கேட்டுக்கொண்டே போங்க. நிச்சயமாக உங்களால் கையாள முடியாத எத்தனையோ தீமையின் காரியங்கள், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தீமையின் காரியங்களை அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான சக்திய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வோடும் ஆசிரோடும் இயேசு என்கின்ற நிலையோடும் அவருடைய உடல் உங்களுக்குள் வருகின்ற பொழுது நீங்களும் இயேசுவாக மாறி மகிழ்வோடும் சிறப்போடும் வாழ்ந்து வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனிதொழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து தருவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது:
எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அவர் அண்டை சமர்ப்பித்து நிற்போம். அந்த விதத்திலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்திலே உறைந்து போயிருக்கக்கூடிய 3 அதிவிசேஷமான தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, சமாதானம் பெருக வேண்டும் என்றும் விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். கேட்ட காரியங்கள் அத்தனையும் தெய்வம் கேட்ட மாத்திரமே நமக்கு தந்துவிட்டார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழும்படியாக அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக. எங்களை சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழும்படி. எனவே நம்முடைய வாழ்க்கையை மகிழ்விலும் சமாதானத்திலும் வாழ்ந்து கொள்வோம். May God bless you. Have a great day.